தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். ரூட் மாஃபியாவோட அலப்பறைகள். ரூட் மாஃபியானா யாரையா? ஏதோ பெரிய இந்த மாஃபியா கும்பல், இந்த மணி ஹெய்ஸ்ட் மாதிரி அந்த மாதிரி ஏதாவது கும்பல் நினச்சிட்டு இருக்கீங்களா? அது மாதிரி எந்த கும்பலும் கிடையாது. ஒரே ஒரு மனுஷன் தான். அவர் பேர் என்னன்னா ஜெகதீஷ் பழனிசாமின்னு சொல்லிட்டு. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்ற நபர் யாருன்னா, இந்த ரூட் அஃபிஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஹேண்டில் ஒன்று நடத்திட்டு இருக்காரு. ஒரு கம்பெனி ஒன்று நடத்திட்டு இருக்காரு. இந்த கம்பெனியோட மோட்டிவ் என்னன்னா, இவங்க என்ன செய்வாங்கன்னா, பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்கல்ல, இவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை ஹேண்டில் பண்ணுறது, என்ன மாதிரி வந்து இவங்களுக்கு பிஆர் ஒர்க் பண்ணுறது, இவங்களை ப்ரொமோட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வேலையில் தான் இவங்க ஈடுபட்டு இருக்காங்க. சேம் லைக் வந்து எப்படி லைக் பல நிறுவனங்கள் இந்த ஹேண்டில்டு பை அட்மின் சொல்லிட்டு வச்சுருப்பாங்க பல செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட்ஸை. அது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும் செலிபிரிட்டிஸோட அக்கௌண்ட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த ரூட் அஃபிஷியல்னு சொல்லிட்டு. இந்த ஜெகதீஷ் பழனிசாமி என்ற நபர் தான் இந்த ரூட் அஃபிஷியல் என்ற நிறுவனத்தோட முதலாளியா, அதாவது தலைவரா, அதாவது தலைவர் கிடையாது, ஓனராக செயல்பட்டு வர்றாரு. இந்த ஓனர் யாருன்னா விஜய் அவருடைய வலதுகை. விஜய் அவரோட வலதுகையை இருக்கிறதுனால இவர் வந்து அங்கே மிகப்பெரிய லெவலில் சினிமாவில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. இந்த சினிமாவை தாண்டி டிவிகே என்ற கட்சியோட ஐடி கம்பெனி இந்த டிவிகே ஐடி விங் ஒட்டுமொத்தமாக இவர் தான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. விஜய் எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்தமாக இவர் தான் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வெளியே பெரிய லெவலில் செய்தியாக போயிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு ஆக்சுவலாக அந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த இந்த கொடூரத்தை பற்றி நம்ம பேசியிருந்தோம். இந்த கொடூரத்தில் உண்மையிலே டிவிகே கட்சி சார்பாக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. 22 இந்த சம்பவம் நடந்திருக்குன்னா 23, 24 ரெண்டு அக்யூஸ்டையும் குமார், கார்த்தின்னு சொல்லிட்டு 2 பேரும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் ரிமாண்ட் எடுத்து ஜெயிலே அடைச்சிட்டாங்க, மாவு கட்டையும் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நடந்த விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவில் பேசியிருந்தோம். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய இந்த திமுகவோட இந்த உளுந்தம்பருப்புகள் ஐடிவிங்க இருக்காங்கல்ல, இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவன் வந்து ரூட் மாஃபியாவால் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அதாவது நம்மளை வந்து ஜெகதீஷ் பழனிசாமி அவர்கள் இயக்குறாராம். விஜயோட வலதுகையாக இருக்கக்கூடிய ரூட் மாஃபியா தான் இது ஒட்டுமொத்தமாக ஹேண்டில் பண்ணிருக்காங்க. இவங்களோட ஸ்ட்ராட்டஜி தான் இவனை இப்படி இயக்கி இப்படி பண்ண வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலேயே கவர்மெண்ட் ஒரு விஷயத்த பண்ணுது, மக்கள் பாதிப்படைஞ்சதுக்கப்புறமா அதை வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறாங்க. கைது பண்ண விஷயத்த நம்ம பேசினனால ரூட் மாஃபியா வந்து இதை பண்ணுறாங்களாம். உண்மையில் எனக்கு ஒரு டவுட், ஒரே ஒரு கேள்வியை நான் முன்வைக்கிறேன். உண்மையிலே இந்த பிஆர் ஒர்க் பண்ணுறதுனால இதே மாதிரி அப்படி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதனால் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். டிஎம்கேயோட ஐடிவிங்காக செயல்பட்டு இருந்த பெண் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் இருக்குல்ல, இவங்களோட வேலை என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க வந்து சபரீசன் அவர்களுடைய பெண் நிறுவனம் இருக்குது. இந்த பெண் நிறுவனம் சபரீசன் அவர்கள் திமுக வந்து தோற்கடித்ததுக்கு அப்புறமா ஒரு விஷயத்தை ஒப்புக்கொண்டுட்டார். என்னன்னா, இந்த தோல்வியை முழுமையாக அக்கௌண்டபிளாக நான் ஏற்றுக்கிறேன், இந்த தோல்வியை நான் ஏற்றுக்கிறோம். காரணம் என்ன, இந்த பெண் நிறுவனம் அந்தளவு செயல்படுறது லைக் இழந்துருச்சு, அவங்க வந்து கரெக்டான முறையில் செயல்படலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணுறாங்க. அப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, எல்லா கட்சிக்கும் ஒரு பிஆர் டீம் இருக்குது, ஒரு நிறுவனம் இருக்குது, ஒரு ஐடிவிங் இருக்குது. இந்த ஐடிவிங் என்ன பண்ணுது, அந்த கட்சி பண்ணக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்து கொண்டு போய் ப்ரொமோட் பண்ணுது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குது. நல்ல விஷயங்கள் என்னென்ன பண்ணுறாங்களோ அதெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதை சேர்க்கறது மூலமாக மக்கள் இந்த கட்சி உண்மையிலே மக்களுக்கு நம்மளுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்போ தான் தெரிய வரும். உண்மையிலேயே எல்லா ஆட்சியில் நடந்த நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம். ஏன், போன திமுக ஆட்சியில் கூட தாய்மானவர்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. உண்மையிலே நல்ல திட்டம். ஆனால் கடைசி நேரத்தில் நீங்கள் கொண்டு வந்தது உண்மையிலே இது எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருந்தோம். ஏன்னா லாஸ்ட் டைமில் ஒரு வாட்டி என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த மாணவர்களுக்கு குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணியிருந்தாங்க, தாய்மானவர்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. 2 திட்டமே உண்மையிலே நல்ல திட்டம். காமராஜர் ஐயா எந்த அளவுக்கு காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தார், மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரோ, அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் எப்படி முட்டை போட்டாரோ அதே மாதிரி தான் உண்மையிலே நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வரவேற்று இருந்தோம். ஆனால் நீங்கள் கொண்டு வந்த டைம்ங்கிறது எலெக்ஷனுக்கு முன்னாடி 6 மாதத்துக்கு முன்னாடி கொண்டு வந்தீங்க, இது வந்து எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு பேசியிருந்தோம். தாய்மான ஒரு திட்டம் என்னென்னா, 60, 80 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு நீங்கள் ரேஷன் கடைக்கெல்லாம் நீங்கள் போக வேணாம், உங்கள் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும், உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும், உங்களுக்கான பணமும் வீடு தேடி வந்துடும்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாருக்கும் போய் ரேஷன் கடையில் போய் வாங்க முடியாது, காத்திருந்து வாங்க முடியாது. அதனால் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அந்த திட்டம் வரவேற்கக்கூடிய திட்டம்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ டிவிகேயோட ஆட்சியில் இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அடுத்த விஷயம், உண்மையிலே எல்லா கட்சிக்கும் இதே மாதிரி நிறுவனங்கள் இருக்க தான் செய்வாங்க. அந்த நிறுவனங்கள் அவங்க செய்கிற நல்ல விஷயத்த கொண்டு போய் சேர்க்க தான் செய்வாங்க. அதுதான் அவங்களுடைய கடமை. காரணம் என்னென்னா, ஒரு கட்சி இருக்குன்னா அந்த இப்போது அதிமுக இருக்குது, அந்த அதிமுக ஐடிவிங்னு ஒன்று இருக்கா, இல்லை அந்த அதிமுக ஐடிவிங் என்ன தான் செயல்பட்டு இருக்குங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? அது உண்மையிலே செயல்பட்டு இருந்துச்சுன்னா ஏன் இன்ஸ்டாகிராம்லேயோ, ஃபேஸ்புக்லேயோ, யூடியூப்லேயோ அதிமுக சார்ந்து பேசுகிற எந்த ஒரு இன்ஃப்ளூயன்சஸையோ இல்லை எந்த ஒரு நபர்களையும் உங்களால் பார்க்க முடியலை?
காரணம் என்னன்னா, இன்னும் பழமையாக தான் இருக்காங்க. நம்ம சமீபத்தில் கூட பேசியிருந்தோம். எல்லாருமே இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸாகவும், யூடியூப்ல பேச்சாளர்களாகவும், யூடியூப்ல கண்டென்ட் கிரியேட்டர்ஸாகவும், பொலிட்டிக்கல் கமெண்டர்ஸாகவும் எல்லாம் மாறிட்டு இருக்காங்க. ஆனால் அதிமுக என்னன்னா, இப்போ நாளை நமதேவா ஏதோ ஒரு நாளிதழை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஒரு காலகட்டத்தில் எல்லா டீ கடைக்கு முன்னையும் இந்த குமுதம், அதை தாண்டி இந்த நக்கீரன் சார்பா பல புக்கு, சின்ன சின்ன குறும் செய்திகளை பரப்பக்கூடிய புத்தகத்தை வந்து போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன பேப்பர்ஸை போட்டிருப்பாங்க. ஆனால் இது வந்து இந்த காலத்தில் மக்கள் யாரும் வாங்குறது இல்லை. எல்லாம் ஃபோனில் இன்ஸ்டாகிராமில் செய்திகள் மூலமாகவும் ஃபேஸ்புக் மூலமாகவும் அதை பார்த்து கடந்து போயிடுறாங்க. ஆனால் இப்போ வந்து பேப்பரை ரிலீஸ் பண்ணி என்னையா பண்ண போகிறீங்க? அதுதான் நீங்கள் அப்டேட்டே ஆகலைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருந்தோம். இதுதான் அதிமுக பண்ணிகிட்டு இருக்காங்க. டிவிக்கே அப்டேட் ஆகிட்டாங்க. டிவிக்கு ஆளுங்கட்சியை வந்து அவங்களோட ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க தான் செய்வாங்க. சேர்க்கிறது மூலமாக தான் எங்கள் ஆட்சியில் எந்த குறையும் இல்லை, திருப்பி எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு போய் மக்கள்கிட்ட கையேந்தி நிற்க முடியும். அப்படி இல்லைன்னா திமுக மாதிரி விளம்பரம் தான் படுத்த முடியும். இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து மக்களுக்கு இதை செஞ்சுருக்கோம் அதை செஞ்சுருக்கோம்னு சொல்லிட்டு செய்யாத விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும். இந்த ரூட் மாஃபியாங்கிற ஒரு விஷயத்த உண்மையிலே இவங்க எப்படி கட்டமைக்கிறாங்கன்னா, திமுக ஆட்சியில் பெண் நிறுவனம் செயல்படும் போது அதை யாராவது விமர்சித்தாங்களா? யாராவது கிரிட்டிசைஸ் பண்ணாங்களா? ஏன் நம்ம தம்பிகளோட கட்சிகள் யாராவது ஒருத்தங்களாச்சும் இந்த பெண் நிறுவனம் இப்படி வந்து செயல்பட்டு இருக்காங்க, பெண் மாஃபியான்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் இருக்குது, இவங்க தான் ஒட்டுமொத்த டீமையும் 200 கொடுத்தோம், 2000 கொடுத்தோம், 5000 கொடுத்தோம், லட்சங்களை கொடுத்தோம் பேச வச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தங்க பேசினாங்களா? பேச மாட்டாங்க. ஏன்னா அது ஆளுங்கட்சி. ஆனால் இப்போ என்னென்னா, எல்லாரையும் தற்கொலைகள்னு சொல்லிட்டு ஒரு பட்டம் கட்டிட்டாங்கல்ல, தற்கொலை முதலமைச்சர், தற்கொலை சட்டசபை உறுப்பினர்கள். ஏன்னா என்கிட்ட நேற்றுக்கு ஒருத்தங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி நீங்கள் வந்து இந்த டிவிக்கில் இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸை பற்றி நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க, கேண்டிடேட்ஸ் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அவங்க வந்து மாற்றி போட்டிருக்காங்களே, அதை ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வக்கனையாக கேள்வி கேட்ட மாதிரி கேட்டாங்க. அதை தாண்டி இன்னொரு கேள்வி கேட்டாங்க. அதாவது என்னென்னா, டிவிக்கு ஆட்சியில் சட்ட ஒழுங்கு இவ்வளோ சீர்கட்டு இருக்கே, ஒரு அம்மா ஐபிஎஸ் ஆஃபீஸர் ப்ரெஸ் மீட்டில் உட்கார்றதுக்கு முன்னாடி இப்படி சிரிக்கிறாங்களே. கோயம்புத்தூரில் 10 வயசு சிறுமிக்கு இவ்வளோ பெரிய ஒரு அத்துமீறல் நடந்திருக்கு. அத்துமீறல் நடக்கும்போது எவ்வளோ ஒரு சென்சேஷனான ஒரு செய்தி. இந்த செய்தியை அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணியிருக்கணும், சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலேயே இந்த 2 இன்சிடெண்ட்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன். இந்த அம்மா ப்ரெஸ் மீட்டை கொடுக்குறதுக்கு முன்னாடி 2 பேர் சேர்ந்து சிரிக்கிறாங்க. சிரிக்கிறதுக்கு முன்னாடி 2 நாட்களும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தையோட வீட்டில் அவங்க அம்மாவோடையும் உறுதுணையாக இருந்து ஒட்டுமொத்தமாக அந்த 2 நாட்களில் 2 அக்யூஸ்டையும் பிடிச்சி விசாரணை முடிச்சதுக்கப்புறமா தான், விசாரணை முடித்து ஜுடிஷியல் கஸ்டடியில் எடுத்து அரெஸ்ட்டும் பண்ணாங்க. பண்ணதுக்கப்புறமா கேமரா ஆன் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க 2 பேரும் உட்காந்து அதில் சிரித்த விஷயம் வந்து ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நடவடிக்கை எடுக்கப்படலையா அப்படிங்கிறதான் விஷயமே. சிரித்தது உண்மையிலே குற்றம் தான். காரணம் என்னென்னா, வெளியே இந்த மக்களோட பெர்ஸ்பெக்டிவில், மக்களோட பார்வையில் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு சென்சேஷனான ஒரு செய்தி இருக்க, இதில் போய் சிரிக்கிறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் மக்களோட பிரச்சனைகளை இவங்க கையாளுறாங்கன்னு பாருங்கள். உண்மையில் ஒரு சின்ன குழந்தை இதாக இருக்குது. அந்த குழந்தையோட விஷயத்தில் ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கா? சென்ஸ் இல்லாமல் இப்படி போய் மக்கள் மத்தியில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் போய் உட்காந்துட்டு இப்படி சிரிக்கிறாங்களே, அசிங்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு கேள்விகளை கேட்டாங்க. உண்மையிலேயே அது தப்பு தான், பண்ணியிருக்கக்கூடாது. நானும் அதை வன்மையாக கண்டிக்கிறேன். காரணம் என்னென்னா, மக்கள் பார்க்கும்போது, லேமேன்ஸ் பாமர மக்கள் பார்க்கும்போது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் நீங்கள் எடுத்த நடவடிக்கை கண்ணுக்கு தெரியாது. அந்த வெள்ளை சட்டைக்கு முன்னாடி சின்ன டாட் இருக்கும்ல, கருப்பு புள்ளி, அந்த கருப்பு புள்ளி தான் அவங்கள உறுத்திட்டே இருக்கும். என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி வந்து சிரிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எடுத்த நடவடிக்கை யாருக்கும் கண்ணுக்கும் போய் தெரியாது. இதுதான் மாமாக்கள் முதல், தம்பிகள் முதல், டிஎம்கே உளுந்தம்பரப்புகள் முதல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சிரித்த அதிகாரிகள், இங்கே பாருங்கள் விவசாயிகளை ஏமாற்றிய விஜய், இங்கே பாருங்கள் அதை தாண்டி வந்து சிறுமியை இந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கே சரியில்லை, இந்த ஆட்சியில் எவ்வளோ கேடு நடக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, விவசாயிகளை ஏமாற்றி விஜய்ன்னு சொல்கிறீங்கல்ல, அவரோட ப்ரெஸ் மீட்டு நீங்கள் பார்த்தீங்களா? எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5-2 மாதத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கிடையாது, ஒரு மேடையில் பேசுகிறார். அந்த மேடையில் என்ன பேசுகிறாருன்னா, நான் ஆடியோவை அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் கேளுங்க. முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். ஆக்சுவலாக கரெக்டாக பாருங்களேன், 5 ஏக்கருக்கு மேலே விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயிகளுக்கு அவங்களோட பயிர்கடன் 50% தள்ளுபடி பண்ணுறதுக்கு நாங்கள் பரிசீலனை பண்ணுறோம், நாங்கள் அதுக்கான அனைத்து முயற்சிகளும் எடுப்போம்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாரு. அதுதானே பண்ணியிருக்காங்க. இவங்க என்ன பரப்புகிறாங்கன்னா, விவசாயிகளோட லோனை ஒட்டுமொத்தமாக தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஆட்சியை பிடிச்ச விஜய் இங்கே வந்து ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறமா மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க, விவசாயிகளை ஏமாற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த அளவுக்கு யாரோட பிஆர் டீம் இங்கே வேலை பார்க்குதுன்னு பாருங்கள்.
உண்மையிலேயே திமுகவோட ஐடி விங் தான் தம்பிகளை இயக்கிட்டு இருக்காங்களா, திமுகவோட ஐடி விங் தான் மாமாக்களை இயக்கிட்டு இருக்காங்களாங்கிறது எனக்கு தெரில. இவங்க ஒரு குற்றச்சாட்டை நம்ம மேலே வைக்கிறாங்களே, உங்களை வந்து ரூட் மாஃபியா இயக்கிட்டு இருக்காங்க, இல்லை வந்து டிவிக்கு ஐடி விங் உங்களை இயக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம எந்த ஐடி விங்கும் கிடையாது. தப்பு நடக்கிற விஷயத்தில் நம்ம தட்டை சுட்டி காட்ட தான் செய்கிறோம். அதை தாண்டி நல்லது நடக்கிற விஷயத்தில் நல்லதை சுட்டி காட்ட தான் செய்கிறோம். ஆனால் நீங்கள் பரப்புறீங்க தெரியுமா ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இங்கே வந்து விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க, அதிகாரிகள் சிரித்து இந்த ஒட்டுமொத்த கேஸையே சென்சேஷனலான இவ்வளோ ஒரு விஷயத்த சிரிப்புக்குள்ளாக்கி நகைச்சுவையாக பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். உண்மையிலே இது எல்லாமே எங்கே குறை சொல்லலாம், எப்படி குறைய கண்டுபிடிக்கலாம், எப்படி இவங்களை வந்து சரி அதை விடுங்க, இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குல்ல. சைடில் இன்னொருத்தர் பிரபுன்னு சொல்லிட்டு அந்த கனிமவளத்துறையோட அமைச்சர் இருக்கார்ல, எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2 குவாரிகளை தற்காலிகமாக இப்போ மூடியிருக்காங்க. அதை தாண்டி தமிழ்நாடு முழுவதுமாக மோர் தென் 80 நம்பர் ஆஃப் குவாரிஸ், 80க்கு மேற்பட்ட குவாரிகளை இப்போ தற்காலிகமாக இப்போ மூடியிருக்காங்க. நடவடிக்கை தமிழ்நாடு முழுவதுமாக இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகள்லையும் ட்ரோன் ஷாட் மூலமாக இன்ஸ்பெக்ட் பண்ணணும். எங்கே இன்டெப்த்தாக லைக் வந்து இல்லீகலாக எந்த ஒரு பெர்மிஷனும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 50 அடிக்கு தான் இவங்க வந்து டெப்த்துக்கு கற்களை வந்து வெட்டி எடுக்கணும்னா 50 அடிக்கு மேலே இவங்க வெட்டி எடுத்திருக்காங்கன்னா அது இல்லீகல் மைனிங், இல்லீகலாக கற்களை எடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ 50 ஃபீட்டுக்கு கீழே எடுத்திருக்காங்களா, இல்லை 100 ஃபீட்டுக்கு கீழே எடுத்திருக்காங்களா, இல்லீகல் மைனிங், அதாவது ஒரு 10 சென்ட்டுக்கு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு பெர்மிஷன் வாங்கியிருக்காங்கன்னா 50 சென்ட் எடுத்திருக்காங்களா, இல்லை பக்கத்தை சுற்றி 2 ஏக்கர் அடிச்சிருக்காங்களா, இல்லை 1 ஏக்கருக்கு பெர்மிஷன் வாங்கி 5 ஏக்கருக்கு அடிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையும் ட்ரோன் ஷாட் மூலமாக கண்காணித்து எல்லா குவாரிகளுக்கும் இயங்காத எல்லா குவாரிகளையும் ட்ரோன் ஷாட் மூலமாக கண்காணித்து ஃபைனை போடுங்க, இழுத்து மூடுங்கன்னு சொல்லிட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இதை பற்றி யார் பேசினா? எந்த மாஃபியா டீம் பேசிச்சு? இல்லை எந்த பெண் நிறுவனத்தால் இயக்கப்படுற கட்சிகள் பேசிச்சு? எந்த பெண் நிறுவனத்தினால இயக்கப்படுற ஐடி விங்கும் பேச்சாளர்களும் பேசினாங்க? பேசலை. இல்லை, அந்த வெள்ளை சட்டையில் ஒரு சின்ன புள்ளி இருக்குது தெரியுமா? இங்கே பாருங்கள் சிரிச்சிட்டாங்க, இங்கே பாருங்கள் கொச்சப்படுத்திட்டாங்க, இங்கே பாருங்கள் வந்து விவசாயிகளை அசிங்கப்படுத்திட்டாங்க, விவசாய கடனை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைக் வந்து விவசாயிகளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு தெரியும். பாமர மக்களுக்கு புரியணும், ஓட்டு போட்ட மக்களுக்கு அதாவது இவங்க என்ன வச்சுட்டு இருக்காங்கன்னா, லைக் இந்த ரஜினிகாந்த் அவருடைய ஒரு படம் உண்டு. அந்த படத்தில் எப்படின்னா அவர் நடந்து வருவார், சிவாஜின்னு நினைக்கிறேன், நடந்து வருவார், பின்னாடி வந்து எல்லாமே மாறிட்டே இருக்கும். லைக் என்னென்னா இந்த அனிமேஷனில் விஜய் அவர்கள் நடந்து வர மாதிரியும் பேக்ரவுண்டில் லைக் இந்த தண்ணி டேங்க் வந்து ஒட்டுமொத்தமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் மாறி லைக் வந்து அங்கே ஸ்டோம் வாட்டர் டேங்கை தாண்டி வந்து சின்ன சின்ன பில்டிங்ஸ்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக மாறி சிங்கப்பூர் மாதிரி தமிழ்நாடு மாதிரி அந்தளவுக்கு சும்மா நடந்து வரும்போதே பேக்ரவுண்டில் எல்லாம் கடன்னு 3Dயில் மாறுற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய உளுந்தம்பருப்புகளுக்கு வேலை செய்யக்கூடிய தம்பிமார்களும் இந்த இமேஜினேஷன் கனவுல வேணா ஒர்க் அவுட் ஆகும். நேற்று கனவு கண்டாரில் நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள், நம்ம எப்படியாவது இந்த 6 மாதத்தில் ஆட்சியை பிடிக்க போகிறோம், இந்த ஆட்சி வந்து குதிரை பேரம் செய்கிறது என்ன தப்பு? சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தானே. உண்மையிலே தகுதியை வளர்த்துக்கணும், உண்மையிலே தகுதியானவை பிழைக்கும். தகுதி இல்லைன்னா திருப்பி ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. திருப்பி ரீஎலெக்ஷன் வச்சாங்கன்னா கவர்னர் ஆட்சி கீழே ரீஎலெக்ஷன் வச்சு திருப்பி ஆயிரக்கணக்கான கோடிகளை இன்னும் செலவு பண்ணி என்ன ஆகும்? மக்களோட வரி பணம் தான் வேஸ்ட் ஆகும். இது இந்த உளுந்தம்பருப்புகளுக்கும் தம்பிகளுக்கும் புரியாது. இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க? குதிரை பேரம் செய்யும் ஆட்சி, சோஃபா ஆட்சி. உண்மையில சொல்கிறேன், உங்களுடைய 5 சீட்டு 2 சீட்டு 3 சீட்டை வச்சு இவங்க ஆட்சியில் உட்காந்துருக்காங்க. இல்லை, உட்கார்றது மூலமாக நல்லது தானே பண்ணுறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த 3D எஃபெக்ட், இந்த வந்து கனவு உலகத்தில் வாழ்ந்து சரி நீங்கள் சொல்கிறீங்கல்ல நாங்கள் வந்து 6 மாதத்தில் ஆட்சி பிடிச்சிருவோம்னு சொல்லிட்டு என்ன கணக்கை வச்சு சொல்கிறீங்கய்யா? 59 சீட்டை நீங்கள் ஜெயித்திருக்கீங்க. திமுக 59 சீட்டை ஜெயித்திருக்காங்க தனியாக. கூட்டணி கட்சிகள் இப்போ வெளில போயாச்சு. இந்த 59 சீட்டை வச்சு எப்படி ஜெயிப்பீங்க? 118 தொகுதிகள் வேணும் ஜெயிக்கிறதுக்கு. அப்போ இந்த கனவு உலகத்தில் வாழும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, கனவு உலகத்தில் பேசும் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை காங்கிரஸ் மீதும் நீங்கள் வந்து வெறுப்பை கக்குறீங்களா? உங்கள் கட்சியிலேருந்து பலர் வந்து வெறுப்பை கக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் மீதும். அதாண்டி விசிகாவை இன்னைக்கு காலையில் அடிக்கிறாங்க, கட்டையாலையும் கற்களாலையும் விசிக கட்சிக்காரங்களை அடிக்கிறாங்க. ஏன்னா வன்மம், வைத்தறிச்சல். என்ன வைத்தறிச்சல் தெரியுமா? இத்தனை நாள் பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்சுருந்தாங்க விசிக கட்சிக்காரங்களை, திருமாவளவன் அவர்கள் உட்பட. ஆனால் இன்னைக்கு அமைச்சரவையில் உட்கார வச்சு இதே கருணாநிதி அவர்கள் வன்னியரசு அவர்களை விசிக சார்பாக எம்எல்ஏவாக ஜெயித்த வன்னியரசு அவர்களை இதே கருணாநிதி அவர்கள் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா? பொது தொகுதிகளில் வந்து நீங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கான தொகுதிகளில் மட்டும்தான், தனி தொகுதிகளில் மட்டும்தான் நீங்கள் நிற்கிறதுக்கு ஆசைப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வன்னியரசு அவர்களே பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு நேஷனல் தொலைக்காட்சியில் வன்னியரசு அவர்களே ஒரு பேட்டியில் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனால் இன்றைக்கி வன்னியரசு அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து உயர்த்தி அழகு பார்க்கும்போது
இந்த ஆணவம் பிடிச்ச பண்ணையார்தனம் மிக்க இந்த திமுக ஆட்சியாளர்களுக்கு கோபம் வரதானே செய்யும். அந்த கோவத்தில் தான் இன்னைக்கு காலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்களை திமுக கட்சிக்காரங்க கல்லாலையும் கற்களாலையும் தாண்டி கட்டையாலையும் அடித்தாங்க இன்னைக்கு காலையில். இதை யார் தட்டி கேட்பா? இதை யார் பேசுவா? இதை எதுவும் பேச மாட்டாங்க. ஆனால் நம்ம பேசுவோம், நடக்கிற நல்லதையும் பேசுவோம், தவறையும் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இவங்க பரப்பக்கூடிய ஃபேக்கான விஷயத்த ஃபேக்கான பரப்புரைகளை தயவு செஞ்சு மக்கள் கண்மூடித்தனமாக நம்பாதீங்க. ஆக்சுவலாக நடக்கிறது நல்லது பண்ணணுங்கிறதுக்காக தான் ஆட்சியில் வந்திருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனை இவங்க ஏமாற்றிட்டாங்க. உண்மையாக சொல்கிறேன். சின்ன சின்ன பசங்க, சின்ன புது 28, 27, 29, 30, 35, 34 வயசு உள்ள எம்எல்ஏக்கள் தான் இங்கே பெருவாரியாக 90% உள்ளே இருக்காங்க. இவங்க எல்லாருமே உள்ளே செயல்பட்டு இருக்கும்போது தெரியலைன்னா ஒதுங்கிடுறாங்க. தூத்துக்குடியில் மீன்வளத்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு ஒரு நடிகரை விஜய் அவர்களுடைய நண்பரை நிப்பாட்டி வச்சுருக்காங்கல்ல, அவருக்கு தெரில. இன்றைக்கி காவேரி இஷ்யூ ரிலேட்டடாக தண்ணி பிரச்சனை ரிலேட்டடாக கேட்டார், ப்ரெஸ் மீட்டில் கேட்டாங்க. தெரில, நோ கமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதனால் போயிட்டாங்க. நம்ம பேசி நம்ம திருப்பி சர்ச்சைக்குள்ளாகி எதுக்கு தேவையில்லாத கெட்ட பேர் நமக்கு தெரில. இந்த ஓட்டு உளுந்தது எல்லாமே இந்த கீழே இருக்க நடிகருக்காகவும் தூத்துக்குடியில் நின்ன நடிகருக்காகவும் இல்லை, கீழே சின்னதாக 24, 25, 24, 30, 27, 29, 34, 35 வயசுள்ள யங்ஸ்டர்ஸ் ஜெயித்தாங்கல்ல, இவங்களுக்கு விழுந்த ஓட்டே கிடையாது. ஒட்டுமொத்தமாக விஜய் அவர்களுடைய ஃபேஸுக்கு விழுந்த ஓட்டு அதுதான். அந்த அலை தான் ஒட்டுமொத்தமாக ஸ்வீப் பண்ணி இன்றைக்கி 108 தொகுதிகளை பிடிச்சி ஜெயித்திருக்காங்க. இந்த அலையில் யார் ஏமாத்தினாலும் சரி, தான் ஒரு ஏழைன்னு சொல்லி ஏமாத்தினாலும் சரி, தான் ஒரு பணக்காரன்னு சொல்லி ஏமாத்தினாலும் சரி, நாளைக்கு அந்த நபர் இல்லாமல் இன்னொரு நபரை நிற்க வச்சாலும் அதே தொகுதியில் ஜெயிக்க தான் செய்வாங்க. அதிமுகலேருந்து 4 பேர் வராங்களா, 10 பேர் வராங்களா, அதை வர வச்சு இன்னும் கட்சியோட பலத்தை உருவாக்க தான் செய்வாங்க. அதுதான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். தகுதியானவை பிழைக்கும். அப்படி இல்லைனா திருப்பியும் ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு பண்ணி திருப்பி ரீஎலெக்ஷன் நடத்தி பண்ணணுங்கிறது இங்கே அவசியம் கிடையாது. மக்களோட வரி பணத்தை செலவு பண்ணணுங்கிறது இவங்களோட நோக்கமும் கிடையாதுங்கிறத நான் பார்க்குறேன். காரணம், ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கப்புறமா உண்மையிலே நல்லது பண்ணுறாங்க, நல்லது பண்ணணும் நோக்கத்தில் வராங்க. சின்ன தவறுகள் நடக்குது, அந்த தவறுகளுக்கும் தக்க நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க. நடவடிக்கை எடுக்கிறது மூலமாக உண்மையிலேயே மக்களுக்கான ஒரு மாற்றத்தையும் உருவாக்குறாங்க. சொன்ன விஷயத்த நிறைவேற்றவும் செய்கிறாங்க. இதை தாண்டி இந்த ஃபேக்காக பரப்பக்கூடிய விஷயத்த மட்டும் மக்கள் தயவு செஞ்சு நம்பிடாதீங்க. இந்த மாமாக்களுக்கும் சரி, தம்பிகளும் சரி, உளுந்தம்பருப்புகளும் சரி, எல்லாருமே இயக்கப்படுறது சில நிறுவனங்களால், சில 200 ரூபா நிறுவனங்களால். ஸோ தயவு செஞ்சு அந்த ஃபேக்கான விஷயத்தை மட்டும் பார்த்து நம்பிடாதீங்க. தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து இணைந்திருப்போம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.